எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாயசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில பாயசம் செய்ய ரொம்ப நேரம் ஆகும், சில பாயசத்துக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாயசம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம். இது சேமியா பாயசம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் செய்ய அகல கடாய் எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் போதும். நான் வறுத்த சேமியா 1/2 கப் வச்சுருக்கேன். உங்ககிட்ட வறுத்த சேமியா இல்லைன்னா ரெகுலர் சேமியாவை கொஞ்சம் நெய்யில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து யூஸ் பண்ணுங்க. இது வறுத்த சேமியா, அதனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அடுத்து சேமியாவை வேக வைக்கணும். இதுக்கு முதல்ல 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நான் பாயசத்துக்கு 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சிருக்கேன். அதுல 1/2 கப் அளவு இப்ப சேர்க்கிறேன். இது 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, சேமியா பாதி வெந்திருக்கு. இதுல 1/2 கப் தண்ணி ஊத்தி மீதி இருக்கிற பாலையும் ஊத்தி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ சேமியா கம்ப்ளீட்டா வெந்துருச்சு. பாலும் கொஞ்சம் சுண்டி இருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. இந்த பாயசத்துல சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லாமலையும் நீங்க செய்யலாம். இப்ப பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை போடணும். சர்க்கரையோட அளவு உங்க விருப்பப்படி தாங்க. நான் முதல்ல 1/4 கப் அளவு போடுறேன். அடுத்து இதுல இன்னொரு 1/4 கப் சர்க்கரை போடுறேன். மொத்தமா 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். பால் இப்போ சரியான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இனிப்பு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நீங்க சூடா இல்லைன்னா சில் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இது மேல வறுத்த முந்திரி, திராட்சை போட்டு பரிமாறுங்க. சுவையான சேமியா பாயசம் இப்போ ரெடி. அருமையான சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் வறுத்த சேமியா தாங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை கற்பூரம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல ஜில்லுன்னு கூட இது சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.